எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மேஷ ராசி இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? இவ்வளோ நாள் உங்களுக்கு இருந்த செலவினங்கள் இப்போ கட்டுப்பட போகுது. உங்களுக்கு நிறைய பொருள்கள் சேரப்போகுது. பொருள்கள் சேர்ப்பதற்கான காசு பணமும் சேரப்போகுது. மிதுனம் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? இவங்க எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அது அப்படி நடக்கும். தங்கம் நிறைய வாங்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உருவாகும். கடகத்தில் தான் உச்சம் அடைகிறாரு. கடகராசினருக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எதெல்லாம் இவ்வளோ நாள் குறையாக இருந்ததோ அத்தனை குறைகளும். கன்னிராசி 2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? வீடு கட்ட ஆரம்பிச்சு பாதியிலே நிற்கிதுன்னா அதெல்லாம் நல்லபடியாக இந்த வருஷத்தில் அவங்க செய்து முடிப்பாங்க. விருச்சிகத்துக்கு உங்கள் காட்டில் தான் மழை. காரணம் என்னென்னா 9ஆம் வீட்டில் குரு அமர்வதோடு இல்லாமல் குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? என்ன எதிர்பார்க்கலாம் சார் கும்பராசி என்பது? இவங்களுக்கு கண்டிப்பாக பரிகாரம் தேவை. இவங்க அவங்களுடைய பேரை இந்த காலகட்டத்தில் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் எண்கணிதம் ரீதியாகவும் ஜோதிடம் ரீதியாகவும் நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்க சதீஷ் ராவ் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். குரு பயிற்சி எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்காங்க. 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை இந்த குரு தரப்போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை குரு தரப்போறான்றதை தெளிவாக பேச போகிறோம். முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷ ராசி இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? இந்த குரு பயிற்சி பற்றி நிறையா வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம நேயர்கள் பார்த்துருப்பாங்க. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன், இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம சொல்கிறத தாண்டி அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துருச்சு. இருந்தாலும் இதில் நம்ம புதுமையாக ஒரு சில முக்கியமான பரிகாரங்கள்லாம் நம்ம சொல்ல போகிறோம். அதை செய்யும்போது இத்தனை பயிற்சிகள் பலன்கள் சொல்லியே அது அவங்களுக்கு பலிக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கும் பலன் தரக்கூடிய சில விஷயங்கள் இதில் நம்ம சொல்ல போகிறோம். இதை மட்டும் செய்தாங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு என்னென்ன பலன்கள், நல்ல பலன்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோ அது அத்தனையும் பலிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி நம்ம ஆரம்பிப்போம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் குரு இப்போ 4ஆம் வீட்டிற்கு வரார். இது கேந்திரஸ்தானம்னு சொல்லுவோம். ரொம்ப 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 அற்புதமான ஒரு இடம். இந்த கேந்திரஸ்தானம் அப்படிங்கிறது இந்த 4ஆம் வீடுங்கிறது சுகஸ்தானம்னு சொல்லுவோம். அப்படி வரும்போது மேஷராசிக்கு ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு இது வேற இருக்குது. பயம் இருக்குது அவங்களுக்கு, மீனத்தில் இருக்காருன்னு. அந்த நிலை மாறப்போகுது. ஏன்னா 4ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு நேரடியாக அவர் சனியே பார்க்க போகிறார். ஸோ நிச்சயம் அவங்களுக்கு விடுதலை, விமோச்சனம்ங்கிறது இருக்கும். அப்படி இருந்தும் ஒரு சில மேஷராசினர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பெருசாக எஃபெக்டே தெரியல, எப்போதுமே குரு 3 மாதம் முற்பலன்னு கொடுத்துருவார். பட் இந்த முறை என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதினா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற காலம் நெருங்கிட்டோம். இன்னொரு ஒரு 3 to 4 டேஸில் திருக்கணித ரீதியாக அது நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கணும் இந்நேரமே. பட் கொடுக்கல. காரணம் என்னென்னா, ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதி, அவங்க பிறந்த தேதிக்குரிய பெயர் சரியாக அமைந்திருக்கும் பட்சத்தில் வாழ்நாள் முழுமைக்குமே இந்த மாதிரி பயிற்சிங்கிறதே அவங்க பார்க்க வேண்டாம். வாழ்நாள் முழுமைக்குமே அவங்க நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு, விஐபியாக வாழக்கூடிய அம்சத்தை அவர்களுடைய பெயரே உருவாக்கி தரும். லைஃப்பில் ஜெயித்த எத்தனையோ விஐபிகள், செலிபிரிட்டிஸ், அவங்களுடைய இயற்பெயர் ஒன்றாக இருந்துச்சு. ஆனால் வேற ஒரு பெயர் வந்ததற்கு பிறகு தான் அவங்க லைஃப்பில் உலகளாவிய புகழை அடைந்திருப்பார்கள். ஈவன் செயின்ட்ஸ் கூட அதுக்கு அதாவது துறவிகள் கூட அதற்கு விதிவிலக்கல்ல. நரேந்திரநாத்தாக இருந்தது வரை உலகம் அறியப்படாத ஒரு நபர் விவேகானந்தர் ஆனதற்கு பிறகு எல்லாராலையும் அறியப்பட்டார் இல்லையா? அது மாதிரி சின்ன சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் அது ஒரு உலகளாவிய ஒரு அம்சத்தையும் வெற்றியும் தரும். ஸோ மேஷராசினர் உங்களுக்கு குரு பயிற்சிக்குரிய பலன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது, இவ்வளோ நாள் உங்களுக்கு இருந்த செலவினங்கள் இப்போ கட்டுப்பட போகுது. உங்களுக்கு நிறைய பொருள்கள் சேரப்போகுது. பொருள்கள் சேர்ப்பதற்கான காசு பணமும் சேரப்போகுது. இந்த ப்ரோக்ராம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கான பரிகாரங்கள் கிடைக்க போகுது அப்படின்னா அதற்கு அந்த குரு பகவான் விட்ட வழியினால தான் இதை நீங்கள் பார்க்கவே செய்கிறீங்கன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற என்னுடைய நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியும் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு பொருந்தலைங்கிறத சொல்கிறேன்.
தேவைப்பட்டால் நீங்கள் அந்த பெயர் திருத்த பரிகாரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இன்னும் நிறைய நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யணும்? மேஷராசிக்குரிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். செவ்வாய்க்குரிய கடவுள் யாருன்னா முருகன். முருகனுடைய ஸ்தலங்கள், அறுபடை வீடுகள் எங்கே இருந்தாலும் அவங்க போயிட்டு வரலாம். எல்லாருமே இப்போ திருச்செந்தூருக்கு போய் அங்கே மண்டை உடையுது. அட்லீஸ்ட் போகிறவங்க ஏதாச்சும் ஒரு நாள் வேலை நாள் வந்து லாஸ் ஆஃப் பேயாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு ஒர்க்கிங் டேல போகணும். அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாமே சனி ஞாயிறு போயிட்டு அங்கே பயங்கர கூட்டமாகுது. அப்படி வைத்துக்கொள்ளவே வேண்டாம். முடிந்தவர்கள் திருச்செந்தூர் போங்க. முடியாதவர்கள் அறுபடை வீடுகளில் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். அதே முருகனுடைய செவ்வாயினுடைய அம்சம் தான் எல்லா முருகன் கோயில்கள்லையுமே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கோயில்களுக்கு பவர்ஃபுல் முருகன் டெம்பிள் போகலாம். அதுவும் முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவனுடைய ஆலயத்திற்கோ அல்லது முருகனுடைய ஆலயத்திற்கோ, இப்போ சென்னையில் இருக்காங்கன்னா வடபழனி கோயில் போகலாம். இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்க பாம்பனில் அங்கே இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு முருகன் கோயில் போகலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகன் ஆலயமோ சிவன் ஆலயமோ. மேஷத்தை தொடர்ந்து ரிஷபம், இவங்களுக்கு இந்த 2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானத்திற்கு குரு வருகிறார். 3ஆம் வீட்டிற்கு குரு வருகிறார். இவ்வளோ நாள் எவ்வளவு முயன்றும் முடிக்க முடியாத விஷயங்கள், தலையால் தண்ணி குடிச்சும் முடிக்க முடியாத விஷயங்கள் இப்போ அவங்க முடிப்பாங்க. இப்போ போன தடவை இருந்த குரு வந்து அவங்களுக்கு நிறைய பணங்காசு கொடுத்துருந்துருக்கும். சில விஷயங்கள் அவங்களால செய்து முடிக்க முடியாமல் லாக் ஆகியிருந்திருப்பாங்க. அப்போ இருந்த பணத்தை வச்சு நான் டவுன் பேமெண்ட் பண்ணி ஒரு ஃப்ளாட்டை புக் பண்ணிட்டேங்க. ஆனால் இப்போ என்னால் வந்து பணம் கட்டி முடிக்க முடியல, என்னால் இன்டீரியர் பண்ண முடியல, ஃபர்னிச்சர் வாங்க முடியல, இந்த மாதிரி ஒரு சில முட்டுக்கட்டைகளில் நான் நிற்கிறேன் அப்படின்னா இந்த குரு பயிற்சி வந்து அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான போதுமான வருவாயை அவங்களுக்கு கொடுக்கும். இதில் கூடுதலாக அவங்கள பொறுத்த அளவுக்கு குருவோடைய பார்வைக்கும் வந்து பலன் உண்டு. அதன்படி 3, 5, 7 இந்த இடங்களில் வந்து குருவோடைய பார்வை அப்படிங்கிறது வந்து எப்போதுமே எல்லா ராசினருக்குமே வந்து குருவோடைய பார்வையினால் சுபிட்சம்ங்கிறது தனி சப்ஜெக்ட் அது. அப்போ இந்த ரிஷபராசிக்குரிய முயற்சி ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், பார்ட்னர்ஷிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா ஸ்தானங்களுமே வலுப்பெறுது. அவங்க வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவதற்கான வாய்ப்பை குருவோடைய பார்வையுமே கொடுக்குது. இதில் கூடுதலாக அவங்க என்ன செய்து கொள்ளலாம் அப்படின்னா, அவங்களுடைய இப்போ நான் சொல்கிறது வந்து எண்கணித ரீதியான பரிகாரம். அவங்களுடைய பெயரை வந்து சரிபார்த்து கொள்ளலாம். சரிபார்த்து அவங்க வந்து திருத்தம் பண்ணி கொண்டார்கள் என்றால் இன்னும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக இவர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர கஷேத்திரங்கள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் போன்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரணும். அல்லது உப்புளியப்பன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து உப்பு தான் வந்து கொட்டுவாங்க அங்கே இவருக்கு, பெருமாளுக்கு. அதுதான் பிரசாதமாகவே எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான பவர்ஃபுல்லான ஸ்தலங்களுக்கு அவங்க சென்று. ரிஷபத்தை தொடர்ந்து மிதுனம், இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? மிதுனத்துக்கு இவ்வளோ நாள் வந்து மிதுன ராசியிலேயே அமர்ந்திருந்த குரு வந்து நகர்ந்து 2ஆம் வீட்டுக்கு போகிறார். 2ங்கிறது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். இவ்வளோ நாள் வந்து அவர்களுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லாத இடத்தில் இப்போ வந்து அவங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து வாக்கு பலம் அப்படிங்கிறது கூடும். இப்போ இந்த ஒரு வருட காலம் அவங்க பேசக்கூடிய விஷயங்களை கவனித்து பேசணும். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய வாக்குகள் பலிக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு வாக்கு பலம்ங்கிறது கூடும். எப்போதுமே வந்து சொல்லுவாங்க, நாக்கில் சனி உட்காந்தா வந்து எல்லாம் நெகட்டிவாக போகும், அவங்களுக்கே சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது மாதிரி ஆகணும். இதுக்கு நேர் ஆப்போசிட் குரு. குரு வந்து சொல்கிறா, இவங்க எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். இப்போ மீடியா லைனில் நீங்கள் இருக்கீங்க, இப்போ இந்த இதுக்கு டிஆர்பி நல்லா போகும் அப்படின்னு அதில் ஒர்க் பண்ணுறவங்க சொன்னாங்கன்னா அது நடக்கும். கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க மிதுன ராசியாக இருப்பாங்க. இவ்வளோ நாள் வந்து அவங்க கணிப்புகள் சரியாக இருந்திருக்காது, இப்போ அவங்க கணிப்புகள் சரியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த லைனில் இருக்கக்கூடியவங்க அனலிஸ்ட்டு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து தங்கம் நிறையா வாங்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உருவாகும். தங்கம் விற்கக்கூடிய விலையில் எங்கே சார் வாங்க முடியும்னு கேட்டால் அதற்குரிய வருமானத்தை, ஏன்னா தனம் பொன்னவன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்திற்கு வரும் பொழுது அதற்குரிய காசை கொடுப்பார். நம்ம அந்த காசில் தங்கம் வாங்குறோமா, ஐஃபோன் வாங்குறோமாங்கிறது நம்ம எடுக்கிற டிசிஷனில் இருக்குது. நம்ம புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுத்தால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பல மடங்காக இந்த ஒரு வருடம் கழித்து பெருகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உறுதியாக கிடைக்கும். நல்லா இருக்குது அவங்களுக்கு.
இவங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார் மிதுனத்துக்கு? இவர்கள் புதனுக்குரிய ஸ்தலமான திருவெண்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தலத்துக்கு போகலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸ் அது. அந்த கோயிலுக்கு போனாலே தெரியும். உள்ளார நுழையும் போதே அந்த வைப்ரேஷன் அவ்வளோ நல்லாயிருக்கும். முடிந்தால் ஒரு முறை அவசியம் ஃபேமிலியோட போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த மாதிரியான புதன் மாதிரியான ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்போது மைண்டு கிளாரிட்டிங்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும். புதன் தான் அறிவுக்கான கிரகம். இந்த மிதுனம் வந்து அறிவுக்கான ஒரு கிரகத்தின் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ராசிங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்போது, அதுவும் ஒட்டுமொத்த ஃபேமிலியாக போயிட்டு வரும்போது, அந்த ஃபேமிலியே வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்குள்ளார என்டர் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவங்க திருவெண்காடு போயிட்டு வரலாம். மிதுனத்தை தொடர்ந்து கடகம். இவங்களுக்கு 2026ல வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? கடகத்துக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாகவே சொல்லலாம். காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் யூடியூப்லேயே பாருங்கள், அந்த தனித்தனி ராசியாக எடுத்து போட்டிருக்கிறதுல கடகத்துக்கு தான் நிறைய வியூஸ் போயிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வாங்கின அடி அப்படி கப்பு எனக்கு தான் அப்படின்னு வடிவேலு சொல்கிற மாதிரி அடி வாங்கினது நான் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய அடி வாங்கியிருக்காங்க லைஃப்பில், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து உச்சஸ்தானத்திற்கு குரு அவர்கள் ராசியின் மீதே வருகிறார். ஒரு வகையில் பார்த்தா 12 ராசியினருக்குமே உச்சஸ்தானத்தில் அமர்ந்து இந்த தடவை குரு வந்து பலன் தரப்போகிறார். பார்வை பலமும் உச்சஸ்தானத்தில் இருந்து கிடைக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்க போகுது எல்லா ராசியினருக்குமே ஒரு வகையில். அதில் கூடுதல் சிறப்பாக கடகம் வந்து கடகத்தில் தான் உச்சம் அடைகிறாரு. கடகராசியினருக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பலன்கள்ங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுடைய லைஃப்பில் எதெல்லாம் இவ்வளோ நாள் குறையாக இருந்ததோ அத்தனை குறைகளும் அத்தனை பள்ளங்களும் நிறைவு செய்யப்படும். குறிப்பாக 5, 7, 9 தான் குருவுடைய பார்வை. 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், 7ங்கிறது கலத்தரஸ்தானம் பார்ட்னர்ஷிப்ஸ், 9 அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். இந்த 5ங்கிறது வந்து பூர்வ புண்ணிய பலத்தினால் அவங்களுக்கு ஏற்பட்ட தடைகளை விலக்குவது, அவங்களுக்கு பொன் பொருட்கள் சேர்க்கை உருவாக்குவது இதற்கு உபயோகமாக இருக்க போகுது. 7ஆம் வீடு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும், எல்லாமே வந்து பெஸ்ட்டாக அமையும். உங்கள் கடகராசினர் அவங்க வீட்டில் இருக்கிற மகனுக்கோ மகளுக்கோ வரன் தேடிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல வரனை அவங்களுக்கு அமைச்சு தருவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கே ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு நல்ல பார்ட்னர் வருவார். அதே மாதிரி 9ஆம் வீடு அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது வந்து எல்லா விதமான பாக்கியங்கள் உங்களுக்கு வந்து வீடு வேணுமா வீடு இருக்கி, கார் வேணுமா கார் இருக்கிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அம்சம். அதுலேயும் இந்த 9ஆம் வீட்டில் சனி நின்று சனியை குரு பார்ப்பதுங்கிறது வந்து எப்போதுமே நிகழ்ந்திராத ஒரு அதிசயம். அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த தடவை கடகத்துக்கு அது வரதுனால அவங்களுடைய நல்லதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கான விமோச்சனமாக அவங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. உண்மையிலே சொல்லப்போனால் பெயரும் புகழும் பெறக்கூடிய லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு தன்மைங்கிறது கிடைக்க போகுது. இதை பார்த்துட்டு இருக்கிற சில கடகராசினர் எனக்கு ஒன்றும் அப்படி நடக்கலையே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்கள் பேரை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் பேர் வந்து சரியாக அமைஞ்சிருக்கும் போது நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் நீங்கள் ஹைவேஸில் நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போய் சேரலாம். அப்படி அமையலைன்னு சொன்னால் ஒரு பிரேக் அடிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுற மாதிரி தான். நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு காலம் வழி கொடுத்தாலும் ஸ்பீட் பிரேக்கில் ஏறி போனால் நம்ம மெதுவாக தானே போய் ஆகணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதை சரியாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஒரு வருஷம் கழித்து அவங்க லைஃப் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடை சந்திச்சிருக்கும். கடகராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஆலயங்கள் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? கடகராசிக்குரிய சந்திர கஷேத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸ்னால் திருச்செந்தூர். அதே மாதிரி திருப்பதிக்குமே போகலாம். திருப்பதி வந்து கடகத்திற்கான சந்திரனுக்கான க்ஷேத்திரம். 2வது அது வந்து இப்போ சனிக்குமே குருவோடைய பார்வை கிடைக்குது. சனியினால் பாதிப்புக்குள்ளானவர்களும் நிறைய பேர் வந்து திருப்பதி தான் போவாங்க குறிப்பாக. ஸோ இது 2மே ஒருங்கே இருக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால திருப்பதி ஸ்தலத்திற்கு போகலாம். அதற்கு இணையான ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸ்னால் திருச்செந்தூருக்கும் போகலாம். இது 2த்துக்குமே போகலை, பட் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியல. நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் பௌர்ணமி தினங்களில் அவர்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு அவர்கள் சென்றார். ரெண்டும் ஒரே பலன்கள். ஆமாம், உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ஒரே பலன். இந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், சித்தர் குருமகான்கள் உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 3 பௌர்ணமிகள் அவங்க எக்ஸ்பிரிமெண்ட்டாக கூட இதை எடுத்துக்கிட்டோம். 3 பௌர்ணமி தொடர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி
ஜீவசமாதி இந்த சென்ஸ் அவங்க கரெக்டாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ பாம்பன் சுவாமிகள் சன்னதி, ரமணாசிரமம், இந்த மாதிரி மகான்களுடைய உறைவிடம், அவர்கள் ஜீவனோட ஐக்கியமான இடத்துக்கு அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும், கெடுதல்கள் விலகும். சிம்ம ராசி 2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? ரொம்ப அதிருப்தியில் இருக்கக்கூடிய ராசிகளில் ஒரு ராசினா சிம்மம் சொல்லலாம் சார். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால எல்லா வகையிலையும் பொருள் இழப்புகள், அவமானங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் குரு வந்து இப்போ வந்து கொஞ்சம் அதை மாற்ற போகிறாரு. காரணம், குரு நிற்கக்கூடிய ஸ்தானம் 12ஆம் வீடாக இருந்தாலும் சிம்மத்திற்கு அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து கேந்திர ஸ்தானத்தை பார்க்கிற 4ஆம் இட சுகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பண வரவை கொடுக்கும், பேலன்ஸ் பண்ணும். சனி கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணி இது பேலன்ஸ் பண்ணும், கடன்கள் அடையும். உண்மையிலே சொல்கிறேன், இது கொஞ்சம் அவங்களுக்கு ரிலீஃபை கொடுக்கும், ஒரு பிரீத் ஏரை கொடுக்கும். மூச்சு முட்ட அளவுக்கு எனக்கு அவ்வளோதான் சார் மூழ்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே எனக்கு அவ்வளோதான் லைஃபு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் அடிக்க போகிறார் குரு பகவான், உங்களுக்கு நல்லது பண்ண போகிறார். ஆனால் தயவு செய்து, மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், தயவு செய்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தை அதிக வட்டிக்கு நீங்கள் வாங்கியிருந்த இடத்தை கொடுத்து அதை வந்து அடைச்சிருங்க. ஏன்னா இந்த சான்ஸை விட்டிங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு வருஷம் கழித்து அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடும், அவங்க எல்லா வகையிலையுமே ட்ராப் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய வருமானத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க, உங்களுடைய சிரமங்களை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் மேலே சனியே அவர் பார்க்குறாரு. அஷ்டம சனியினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிட்டத்தட்ட இந்த சோப் ஆடலெல்லாம் போடுற மாதிரி 99.9% வந்து கம்ப்ளீட்டாக சனியை வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஸோ குருவால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்கணித ரீதியாக உங்கள் பிறந்த தேதி, உங்களுடைய பெயரையுமே சரி பார்த்துக்கோங்க. லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை நோக்கி இந்த ஒரு குறிப்பாக அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 months ரொம்ப நல்லாயிருக்கும். அக்டோபர் மாதத்துக்கு மேலே அது வேறு ஒரு வகையாக பலன் தரும். ஏன்னா அதிசாரமாக கொஞ்சம் முன்னோக்கி போவார் குரு. அப்படி போகும்போது அவருடைய ராசிக்குள்ளாரே வருவார், சிம்மத்துக்குள்ளாரே வருவாங்க. அப்படி வரும்போது அதே 5, 7, 9ஆம் பார்வைகளை பார்க்கும்போது இன்னும் லைஃப் வந்து ஒரு அப்கிரேட் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ், உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு வழி, பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலங்கள் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? சிம்மத்திற்குரிய ஸ்தலங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது விஷ்ணு பகவானுக்குரிய ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேசஸ், இப்போ பத்மநாபபுரம் கோயில் இருக்கு இல்லையா, இது மாதிரி ரொம்ப பிரசித்தி பெற்ற, இதுவரை நீங்கள் செல்லாத ரொம்ப பிரசித்தி பெற்ற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். இப்போ நம்ம சென்னையிலே பார்த்தா நிறைய பேருக்கு அது போயிருக்க மாட்டாங்க. திருநீர்மலைன்னு ஒரு இடம் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பள்ளிகொண்ட பெருமாள் இருக்காங்க, ரொம்ப பெரிய சிலை. ஸ்ரீரங்கத்துக்கு இணையான அவ்வளோ பெரிய பள்ளிகொண்ட பெருமாள் அங்கே தான் இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியாது. அது மாதிரி பிரசித்தி பெற்ற ரொம்ப பழமை வாய்ந்த விஷ்ணு பகவான் பெருமாளுடைய கஷேத்திரங்களுக்கு அவங்க போயிட்டு வராங்க. கன்னிராசி 2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? கல்யாண யோகம் இருக்கான்றத நிறைய கமெண்ட்ஸும் நம்மளோட வீடியோக்கிலேயே வருது, என்ன நடக்க போகுது? ரொம்ப நல்லா இருக்க போகுது. உண்மையிலே சொல்லப்போனால் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அந்த நன்மையை பார்க்கல சார் அப்படின்னு சொல்லி நிறைய கன்னிராசினர் புலம்பிகிட்டு இருப்பீங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், குரு வந்து இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அற்புதங்கள் செய்ய போகிறார். லாபஸ்தானத்திற்கு வருகிறார். லாபத்திற்கு வரக்கூடிய குரு பகவானால் உங்களுடைய லைஃப்பில் பணம் காசு பெருகுவது மட்டும் கிடையாது, உங்களுடைய களத்திர ஸ்தானத்தையே பார்க்க போகிறார். பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கும், ஒரு நல்ல மனமுவந்த ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. சில பேர் வந்து டிவோர்ஸியாக இருப்பாங்க, ஏற்கனவே நான் மன வாழ்க்கையில் படாத துன்பங்கள் கிடையாது, இப்போ தான் டிவோர்ஸ் ஆகி வந்திருக்கேன், மறுபடியும் ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒரு மேரேஜுக்குள்ளார போகணுமான்னு தயக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு 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 அஃபேரும் நேரம் வந்திருக்கும், பட் ஆனால் ஒரு மேரேஜ்னு போகிறதுக்கு யோசிப்பாங்க. அது மாதிரியான கன்னிராசினருக்கு இது உண்மையிலே சொல்கிறேன், குருவே உங்களுக்கு வழிகாட்டுவார். இப்போ நீங்கள் அந்த டிசிஷனை எடுங்க, அந்த டிசிஷன் வீண் போகாது. உங்களுடைய பழைய பேட் பாஸ்ட்டை வந்து தூக்கி எறிஞ்சிருங்க, மறந்துடுங்க. இப்போ இனிமேல் குரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சரை அமைச்சு தரப்போகிறார், உறுதியாக அது நடக்கும். நிறைய சிரமங்கள், பண ரீதியான சிரமங்கள் இருந்தால் அது தீரும். வேறு ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கிட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் அல்லது வீடு கட்ட ஆரம்பித்து பாதியிலே நிற்கிதுன்னா அதெல்லாம் நல்லபடியாக இந்த வருஷத்தில் அவங்க செய்து முடிப்பாங்க. நல்லா இருக்க போகுது ரொம்ப. ஏன்னா அவங்க முயற்சி ஸ்தானத்திலையுமே குருவுடைய பார்வை விழுகிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். கன்னிராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலங்கள் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்?
கன்னியை பொறுத்த வரைக்கும் அதே புதனுக்கான க்ஷேத்திரங்கள் நம்ம ஏற்கனவே திருவெண்காடு சொன்னது மாதிரி அந்த ஸ்தலத்திற்கே அவங்க போயிட்டு வரலாம். மற்றபடி பெருமாளுடைய ஆலயங்கள் எங்கே இருந்தாலும் அவங்க போயிட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஆஹ் அறிவுங்கிறது வந்து இந்த டயத்தில் அவங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இவ்வளோ நாள் குழப்பங்கள் இருந்திருக்கும். பட் இந்த ஸ்தலங்கள் புதனுக்குரிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அவங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் போகும், குழப்பங்கள்லாம் நீங்கும். ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கிறத நோக்கி குரு அழைச்சிட்டு போவார். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன எந்த பலனுமே எனக்கு நடக்கலை சார் அப்படின்னு யாராச்சும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, தயவுசெய்து உங்களுடைய பெயரையுமே சரிபார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. சரியாக இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். சரியாக இல்லைன்னா என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன். இந்த காலகட்டம் அவங்க லைஃப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடை நோக்கி கண்டிப்பாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது. திருவெண்காடு ஸ்தலம் தான் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். துலாம் ராசி 2026 வரக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? துலாமை பொறுத்த அளவுக்கு தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார் குரு பகவான், 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிளேஸ் அது. இவ்வளோ நாள் வந்து ஜாப் ரீதியாக நான் இவ்வளவோ உழைப்பை கொட்டுறேன், அதற்குரிய ஒரு அங்கீகாரம் இல்லை, ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் சரியான அங்கீகாரம் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் தான் அதை அச்சீவ் பண்ணணுங்கிறது இல்லை. இருக்கிற இடத்துலையே வந்து உங்களுக்கு வந்து ஒரு உயர்வை வந்து அவங்க தருவாங்க. உங்களுடைய உயர்வுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்கெல்லாம் வந்து காணா போயிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு லைம் லைட்டுக்கு வரக்கூடிய ஒரு நிலையை குரு பகவான் துலாம் ராசினருக்கு உருவாக்கி தரப்போகிறார். ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதோட வேற இவங்களுக்கு வந்து எப்போதுமே லைஃப்பில் வந்து இதுவா அதுவாங்கிற ஒரு மதில் மேல் பூனை மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். பட் இந்த காலகட்டத்தில் ஏன்னா துலாம்கான அதிபதியே யாருன்னு பார்த்தீங்கன்னா அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்கு தேவகுரு வந்து இந்த தடவை நல்லது பண்ண போகிறார். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போது. இந்த 12 ராசிகளில் இந்த வருஷத்தில் நிறைய நன்மைகளை சந்திக்கக்கூடிய ராசிகளில் துலாமும் ஒன்று. துலாம் ராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலங்கள்னா என்ன சொல்லலாம் சார்? ஸ்ரீரங்கம் ஸ்தலத்திற்கு அவங்க சென்று வரலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி திருப்பதிக்குமே போயிட்டு வரலாம். இந்த ஸ்தலங்களுக்கு செல்லும்போது தாயாரினுடைய சந்நிதின்னு சொல்லுவாங்க. அதாவது மகாலட்சுமி தாயாருடைய, இப்போ நம்ம திருப்பதி எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சானூர்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குல்ல, பத்மாவதி ஆலயம், அது மாதிரியான ஸ்தலங்களுக்கெல்லாம் அவங்க போயிட்டு வரலாம். ரொம்ப நல்லா இருக்கும். விருச்சக ராசி 2026 வரக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன எதிர்பார்க்கலாம் சார்? விருச்சிகத்துக்கு உங்கள் காட்டில் தான் மழை. காரணம் என்னென்னா 9ஆம் வீட்டில் குரு அமர்வதோடு இல்லாமல் விருச்சிக ராசியே பார்க்குறாரு. ஸோ டபுள் பெனிஃபிட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு உங்களுக்கு இந்த தடவை வந்து ஃப்ரீ சாக்லேட் க்ரீம் வந்து டாப்பிங் அப்படின்னு சொல்லி அந்த கடையில் கொடுக்குறான்னா, அவன் ஒரு டாப்பிங் இல்லாமல் டபுள் டாப்பிங் போட்டால் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து டபுள் பலன்கள்ங்கிறது, அமோகமான பலன்கள்ங்கிறது விருச்சிகத்துக்கு கிடைக்க போகுது. முன்னாடி காலங்கள்லாம் அந்த அர்த்தாஷ்டம சனினால் ரொம்ப அவஸ்தைப்பட்டவர்கள் தான் விருச்சிக ராசி. பட் இப்போ அந்த நிலையெல்லாம் மாறி ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு குரு வந்திருக்காரு. மனதில் சில விஷயங்கள் இப்போ தோன்ற விஷயங்களை தயவு செய்து செய்திருங்க விருச்சிக ராசினர். உள்ளுணர்வுங்கிறது அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் இந்த தடவை உங்களுக்கு. ஹஞ்ச் ஃபீலிங்னு சொல்லக்கூடியது அப்படியே பலிக்கும் இந்த தடவை. அவங்க மற்றவர்கள் பேச்சை கேட்பதை விட இந்த காலகட்டத்தில் அவங்க மனசு சொல்கிறத அவங்க கேட்டாங்கன்னா அது அவர்களுக்கு நல்லதாகவே முடியும். காரணம், அவர்களை இயக்கப் போவதே குரு தான் இந்த ஒரு வருஷ காலத்தில். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப பணம் காசு ரீதியாக மட்டும் இல்லாமல் மரியாதையும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். இது எல்லாமே ஒருங்கே சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அம்சம். விருச்சகராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலங்கள்னா என்ன சொல்லலாம்? இவங்க உண்மையிலே சொன்னால் பரிகாரம்ங்கிறதே எதுவுமே தேவைப்படாத ஒரு ராசிகளில் இவங்களும் ஒருத்தவங்க. ஆனால் நமக்கு நல்லது நடக்கும்போதும் கடவுளை சென்று நம்ம நன்றி சொல்லிட்டு வர மாதிரி போகணுன்னா உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகன் ஆலயங்களுக்கு போயிட்டு வரலாம். சென்னையை சேர்ந்தவர்கள் சிறுவாபுரி, வல்லக்கோட்டை இது போன்ற முருகன் ஆலயங்களுக்கு சென்று வரலாம். பக்கத்தில் வேறு இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்காங்கன்னா அங்கே ஒரு கோயில் கந்தக்கோட்டம் இருக்குது, அந்த மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு வரலாம். உங்கள் ஊரில் எது பழமையான முருகன் ஆலயமோ அங்கே நீங்கள் சென்று வாருங்கள். அதுவே. விருச்சகத்தை தொடர்ந்து தனுசு,
2026ல் வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தனுசு ராசி அன்பர்களுக்கு தரப்போகுது சார்? தனுசுக்கு தான் வந்து ஒரு வித்தியாசமான பலன்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனி, இன்னொரு பக்கம் அஷ்டம குரு. ஆனால் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா, இவங்களுடைய ராசி அதிபதியே அஷ்டமத்தில் உட்கார்ந்து பலன் தரப்போகிறார். பொதுவாக 8ஆம் வீட்டில் ஒரு கிரகம் உட்காரும்போது நல்ல பலன்களை தராதுனாலும் கெடுதல்களை தரும்னாலும் இவங்க விஷயத்தில் அது பொருந்தாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ரூல் பண்ண போகிறதே இவங்க கிரகம் தான், தனுஷோடைய கிரகம் தான். அதுவும் உச்சம் பெற்றிருக்கார். உச்சம் பெற்றிருக்காருங்கும்போது எது மைனஸோ அது இன்னொரு மைனஸோடு சேர்ந்து ப்ளஸ் ஆகிற மாதிரி அஷ்டமஸ்தானம்ங்கிறது உச்சம் அடையும் பொழுது அது அவங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்க போகுது. நிச்சயம் கெடுதல்கள் எதுவும் விளைந்திராது. நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்க போகுது. அதோட அவங்களுக்கு வந்து 12ஆம் வீட்டின் மீதெல்லாம் குருவுடைய பார்வை விழுவுறதுனால இவர்களுக்கு ஏற்பட்ட தடைகள்லாம் விலக போகுது. சனியை வேற பார்க்கிறாரு, அர்த்தாஷ்டம சனின்னு நான் சொன்னேன். ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு சில சினிமா படங்களில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மங்காத்தான் படம் எடுத்தான்னா அஜித் தான் ஹீரோ, அஜித்துக்காக தான் எல்லாரும் ஓடி போய் விசில் அடிக்கிறாங்க. ஆனால் அந்த படத்தில் அவர் வில்லன். ஆனால் அதை தான் பார்த்து ரசிக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இந்த தடவை குரு வந்து அவர் உங்களுக்கு ஆன்டி ஹீரோவாக வராரு. அவர் உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாரான்னு கேட்டால் அவர் தான் உங்களுக்கு நல்லது பண்ண போகிறார். காரணம், சனியை கட்டுக்குள் வைக்கிறார். அவர் உச்சமாகி 12ஆம் வீட்டை பார்ப்பதெல்லாம் இவங்களுக்கு யோகமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலங்கள் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? குருக்குரிய ஸ்தலங்கள்னா வந்து எப்போதுமே எல்லாருமே ஆலங்குடி, திட்டை இதெல்லாம் சொல்லுவாங்க. என்னையை பொறுத்த அளவுக்கு சித்தர் குருமான்களுடைய ஸ்தலம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்படி வந்து ஒரு அன்னை தான் வந்து ஒரு உன்னுடைய அப்பா இவங்கன்னு அடையாளம் காமிக்க முடியுமோ, கடவுளை அடையாளம் காமிக்கக்கூடியவர்கள் குருமகான்கள் தான். அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க தான் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு தான் அந்த கடவுள் தன்மையை அடையக்கூடிய வழியை காண்பிக்கக்கூடிய அருகதைங்கிறது இருக்குது. அதனால் குருவை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணுங்க. குருவுடைய தன்மையிலே இருக்கக்கூடிய தனுசு ராசினர் சித்தர்களுடைய குருமான்கள் ஜீவசமாதிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வரணும். கணக்கன்பட்டி, அதே மாதிரி பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி, இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்குள்ளார நல்ல ஆற்றல்கள் பெறுவதை அவங்க கண்கூட பார்க்கலாம். 2026ல் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி மகரம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன எதிர்பார்க்கலாம்? மகரத்துக்கு லைஃப்பில் வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான பார்ட்னர்ஷிப் அமைய போகுதுன்னு சொல்லலாம். அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம். அவங்களால இவங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறக்கூடிய ஒரு கம்பேனியன், இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு பர்சனால் இவங்களால தான் நான் லைஃப்பில் முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்கன்னா பாலச்சந்தர் அவர்களை சொல்லுவாங்க, இளையராஜா அவர்கள் சொல்கிறாங்கன்னா பஞ்சு அருணாச்சலம் சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து ஒருத்தவங்க அமைஞ்சாங்க இல்லையா? அது மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க இவங்க லைஃப்பில் வருவாங்க. அவங்களால இவங்க லைஃபே வந்து ரொம்ப நல்லா ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 7ஆம் வீட்டிற்கு குரு வரும் பொழுது அது மாதிரியான ஒரு சுபத்தன்மையை அமைத்து தருவார். எல்லாத்துக்கும் மேலே இவங்களுக்கு 7.5 சனியெல்லாம் முடிஞ்சிருச்சு. முன்னாடி காலத்தில் 7.5 சனினால் அவஸ்தப்பட்டவங்க தான். இத்தனைக்கும் மகர ராசிக்குரிய கிரகமே சனின்னாலும் சனி வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி நேர்மையாக பலன் தரக்கூடியவர். இப்போ அந்த தொந்தரவுகள்லாம் விட்டு விலகிருச்சு. ரொம்ப நல்லா இருக்க போகுது அவங்க லைஃபு. குருவோடைய பார்வை பலமே அவங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ண போகுது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணணும்னா, கிடைக்கக்கூடிய உதவிகளை ரொம்ப புத்திசாலித்தனத்தோடு பயன்படுத்தணும். அதை வந்து இறைச்சிடக்கூடாது, வெட்டியாக இறைத்து விடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் இவங்க பெரிய லெவலுக்கு லைஃப்பில் முன்னேறுவாங்க. மகர ராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலங்கள் அப்படின்னா என்ன சொல்லலாம்? இப்போ சனிக்குரிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து திருநள்ளாறுலாம் சொல்லுவாங்க. அவ்வளோ தூரம்லாம் போகணுங்கிற அவசியமே இல்லைங்க. மகரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயிலாக இருந்தாலும் சரி, ரொம்ப ட்ரெடிஷ்னலான கோயிலாக இருக்கணும். நியூவாக இருக்கக்கூடிய கோயிலாக இல்லாமல் கரெக்டாக அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலனா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் சொல்லலாம், நாமக்கல் ஆஞ்சநேயர், இந்த மாதிரியான ஸ்தலங்கள் ஆஞ்சநேயருக்குரிய சரியான வழிபாடுகள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு போகலாம். காலபைரவர் சந்நிதி எங்கே இருந்தாலும் அங்கு சென்று வழிபட்டுட்டு வரலாம். ரொம்ப நல்லது.
கும்பராசி 2026ல் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன எதிர்பார்க்கலாம் சார் கும்பராசி என்பது? கும்பத்திற்கு 6ஆம் வீட்டிற்கு குரு பகவான் வருகிறார். இது அவ்வளவு சிறப்பான ஸ்தானம் இல்லைன்னாலுமே கூட அவர் உச்சம் பெற்று வருகிறார். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த உச்சம் பெற்ற குருவினால் இவங்களுக்கு எப்போதுமே குரு முழு சுபகிரகம், எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணுவார், கெடுதல் பண்ண மாட்டார். அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயம் இவர்கள் நல்லது கொஞ்சம் கம்மியாகுமே ஒழிய, ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு 7.5 சனியிலேருந்து அவங்க முழுசாக விடுபடலை. ஆனால் இதே குரு 6ஆம் வீட்டில் உட்கார்ந்து சனியே பார்க்கிறாரு. அதனால் இவ்வளோ நாள் தடைப்பட்டிருந்த காரியங்கள், சில காரியங்கள் நடக்கும். இவங்களுக்கு கண்டிப்பாக பரிகாரம் தேவை. இவங்க அவங்களுடைய பேரை இந்த காலகட்டத்தில் ஒரு சில எழுத்துக்களில் திருத்தம் பண்ணிக்கணும், பேரை செக் பண்ணிக்கணும். குரு வழி விடுவார், அதற்கான ஒரு வழியை காட்டுவார். அதை அமைத்து கொண்டார்கள் என்றால் அவங்களுக்கு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும், விமோச்சனம் அப்படிங்கிறது கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு உறுதியான எதிர்காலம்ங்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியும். ஹெல்த் ரீதியாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். மற்றபடி பெரிய தடைகள் அப்படிங்கிறது கிடையாது. சனியெல்லாம் கட்டுக்குள்ளார இருக்கிறது. 2வது அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அதிசாரமாக குரு முன்னோக்கி போவார். ஸோ அது இவங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும். 7ஆம் வீட்டிற்கு வந்துடுவார். அப்போ தடைப்பட்ட காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு முடியும். நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமைவாங்க, பிஸ்னஸ் பார்ட்னர் அமைவாங்க. ஸோ இந்த ஒரு 3 மாத காலங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லது நடக்கும். இந்த காலகட்டத்திலேயே அவங்களுடைய லைஃப்பில் எண்கணித ரீதியாகவும் அவங்களோட லைஃப் கொஞ்சம் வலுப்படுத்திக்கிட்டாங்கன்னா நிச்சயம் நல்லாவே இருக்கும். பரிகாரம் கண்டிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு தேவைன்னு சொல்லியிருந்தீங்க, என்ன பண்ணணும் சார்? இவங்களை பொறுத்த அளவுக்கு அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நிச்சயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவசமாதிகளுக்கு செல்லணும். திருவண்ணாமலை மாதிரியான ஸ்தலங்களுக்கு அவசியம் போகணும். அது அமாவாசை பௌர்ணமி தினங்களில் திருவண்ணாமலை மாதிரி ஸ்தலத்திற்கு போகணுங்கிறத கட்டாயமாக்கிக்காதீங்க. அதுக்கு பதில் ஜீவசமாதிகளுக்கும் நீங்கள் போகலாம். இணையான பலன்கள் கிடைக்கும். திருவண்ணாமலை சென்று வந்த இணையான பலன்கள் கிடைக்கும். அமாவாசை பௌர்ணமி தினங்களில் ஜீவசமாதிகளுக்கு சென்று வருவது, இதை அவங்க செய்துட்டு வந்தாலே போதும். கடைசி ராசி மீனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு எப்பப்பா என் ராசிக்கு சொல்வீங்க நிறைய பேர் வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க. மீனம் இவங்களுக்கு இந்த 2026ல் வரக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை தரப்போகுது? 5ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு ரொம்ப ரொம்ப சுபிட்சத்தை தருவார். உண்மையிலே சொல்லப்போனால் ரொம்ப ஆறுதலான விஷயமாக இருக்க போகுது இந்த குரு பயிற்சி காலகட்டம்ங்கிறது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு இப்போ ஜென்மத்திலேயே சனி நின்று ரொம்ப வெளியில் சொல்ல முடியாத சிக்கல்களை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பட் இப்போவே நிறைய பேர் சேஞ்சஸை கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு பக்கம் ஃபண்ட்ஸ் லிக்விடேட் ஆகிருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகக்கூடிய நிலைமையில போயிட்டுருக்கும். குரு சனி தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார், மீனத்தையே பார்க்கிறார். குரு மீனராசிக்குரிய குரு பகவான் உச்சம் பெற்று தன்னுடைய வீட்டையே பார்க்கும் பொழுது உச்ச பலன்களை தருவார், ரொம்ப நல்ல பலன்களை தருவார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் ஸ்ட்ராங்காக நீக்கிடுவார். ஸோ ரொம்ப நல்லா இருக்க போகுது. தெய்வ அனுகூலம், தெய்வ அம்சம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கூடும். இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய முகமே பார்த்திங்கன்னா ரொம்ப தேஜஸாக மாறும். ஒரு தெய்வீக ஒரு ஒளி பொருந்திய மனிதராக அவங்க இருப்பாங்க. மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி இருக்கும், பயம் இல்லாத தன்மை இருக்கும். இவ்வளோ நாள் ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் அவங்களுக்கு இருந்திருக்கும் சனியினாலையும் எல்லா வகையிலையும். பட் இப்போ இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மனதில் ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். நிச்சயம் நல்லா இருக்கும். இவங்க செல்ல வேண்டிய ஸ்தலங்கள்னு ஏதாவது உண்டா சார்? இவர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம், இவங்களுமே சித்தர்களுடைய வழிபாடு நிறைய பண்ணணும். குருவுக்குரிய தன்மை நிறைந்த இடங்கள் எதுவாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் திருச்செந்தூரே குருவுக்கான ஒரு மிக உயரிய ஸ்தலம்னு சொல்லுவோம். திருவண்ணாமலை சிவன் கோயில் சொல்லுவோம். இது மாதிரி குருவுக்குரிய தன்மை பொருந்திய பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கோ சித்தர்களுடைய ஜீவசமாதிகளுக்கோ சென்று வரலாம். பிறக்கக்கூடிய குரு பயிற்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான பலன்களை தரப்போகுது. எனக்கு என்ன தரப்போகுதுன்ற எல்லாருமே யோசனையில் இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பெயர்களில் இந்த சின்ன திருத்தம் பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சியாக இருக்கட்டும், பொதுவாக எந்த கிரகத்துடைய பயிற்சியாக இருக்கட்டும் உங்களுக்கு நல்லதாக அமையும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.